ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு பிரஜன் அண்ட் சாண்ட்ரா பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதில் வந்துட்டு பிரஜனை விட சாண்ட்ரா நிறைய அனலைசிஸ் பண்ணுற விஷயங்கள் நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னென்னா இன்றைக்கி இந்த ரெண்டு பேரை வந்துட்டு இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் யாராவது சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ரெண்டு பேருமே இந்த வாரம் வந்து ஒன்றுமே பண்ணலை, இந்த மாதிரி காசிப் பேசுகிறத தவிர்த்து. சரி, என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, சாண்ட்ரா கனி வந்து ஏதோ சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்களாம் இவங்க சாண்ட்ராவை. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, பிரஜன்கிட்ட நீ என்ன வேணாலும் குலைச்சிக்கோ, எப்படி நீ என்ன வேணாலும் குலைச்சிக்கோ, நான் காதலெலாம் வாங்குறதே கிடையாது அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டாங்க. ஏமா குலைச்சிக்கோன்னா அவங்கண்ணா நாயா, என்னம்மா இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரஜன் என்ன சொல்கிறாருன்னா, செம்ம காமெடியில் 12 ஓட்டு அந்த அம்மாவுக்கு இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. ஏன் சபரியே அவங்க டீம் சபரியே ஓட்டு போட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே டவுட் இருக்குது, ஏன் வந்து இந்த வாரம் சபரி வந்துட்டு இந்த ஓட்டை வந்துட்டு கணிக்கு போட்டாங்க, அதான் டவுட்டாக இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பேசுகிறாங்கன்னா, பிரஜனுக்கு வந்து ஒரு டவுட், இந்த வாரம் யார் போவாங்க அப்படின்னு. ரம்யாவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்களே ஒரு பிளானை போடுறாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி தான் தோணுது, பட் போகிறது வாய்ப்பு இல்லைன்ற மாதிரியும் நியூஸஸ்லாம் வருது. அதுக்கப்புறம் அமித்துக்கும் சாண்ட்ராவுக்கும் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு போல இருக்குது. என்னென்னா அமித் வந்துட்டு நைட்டு ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க போயிட்டு அரிசி ஊற வைங்க நாளைக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னது வந்து அவருக்கு உள்ள ஏதோ ஹிட் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் அவர் எம்எல் ரொம்ப காண்டில் அது வந்து இன்றைக்கி பண்ணார். அது எப்படி தெரிஞ்சதுன்னா, இன்றைக்கி என்னை வந்துட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் குத்துனார் அப்படின்றாங்க. ஏமா அவங்கள ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னு யாராவது சொன்னாங்கன்னாவே அது வந்து வன்மத்தில் பண்ணுறது தானே. நீங்கள் அப்படி என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் யோசித்து உங்களுடைய செல்ஃப் ரியலைசேஷனாக பண்ண மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு இடத்துல வந்துட்டு விஜய் சேதுபதி நம்மளை வச்சு செய்வார்னு சாண்ட்ரா சூப்பராக சொல்கிறாங்க. கண்டிப்பாக வச்சு செய்ய வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா குரூப்பிசம்னு ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. இப்போ நீங்களும் வந்து இந்த வாரம் வந்துட்டு குரூப்பிசமாக வந்து நாமினேட் பண்ணிங்க, குரூப்பிசமாக வந்துட்டு பெஸ்ட்டு ஒஸ்ட்டு, குரூப்பிசமாக வந்து தலை அந்த போட்டியும் பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவர் கலாய்க்கிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. அதை கரெக்டாக அனலைசைஸ் பண்ணிட்டாங்க. பிரஜன் வந்து அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றார். இல்லை வாய்ப்பு இருக்குது, குரூப் இல்லைன்னு சொல்லிட்டு தானே உள்ளே வந்தீங்க, நீங்கள் மட்டும் இப்போ குரூப்பாக தானே விளையாடுறீங்கன்னு கண்டிப்பாக கேட்பார். ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும் போது பிரஜனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஏன்னா பிரஜன் எப்படி பார்த்தாலும் விஜய் சேதுபதியோடைய ஃப்ரெண்டு, கேள்வி கேட்கட்டும் ஆனால் பதில் சொல்ல நம்மளை விடணும்ல. பதில் சொல்ல விட்டால் நம்ம பேச போகிறோம், பதில் சொல்ல விடலாம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசி ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன்னா ஒரு நாள் தான் கேப் அவங்களுக்கு, அந்த நாள் ஃபுல்லாக ஜாலியாக தான் இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்துட்டு தூங்குறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் சாட்டர்டே எபிசோட் தான். ஸோ அது இன்றைக்கி நடந்திருக்கு, இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் நாளைக்கு நம்ம டெலிகாஸ்ட் ஆகும். நாளைக்கு மதியானத்துலேருந்து சாட்டர்டே எபிசோடும் சண்டே எபிசோடும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ பார்க்கலாம் யார் யார் வெளியே போக போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள். பட் இது வரைக்கும் அஃபிஷியலாக எந்த நியூஸும் வரல யார் இவங்க தான் வெளியே போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சாண்ட்ரா பிரஜன் இவங்க பேசுகிற மாதிரி வந்துட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் வச்சு செய்வாரா, அதே மாதிரி அமித் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அது உண்மைதானா? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.